15000 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா iQOO Z9x 5G நமக்கு ஒரு ஆப்ஷனா வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா iQOO Z9x 5G டிவைஸ் வந்திருக்கு. சோ அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்தறலாம். இதான் நமக்கு இந்த iQOO Z9x 5G வர்ற பாக்ஸ். இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா மேலே உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர். ஸோ 6000 mAhக்கான பேட்டரி வந்து இருக்குது. பட் இருந்தாலும் வெயிட் வந்து நமக்கு அந்தளவு ஃபீல் ஆகலை. ஓகே, பாக்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஜஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. டிவைஸ் வந்து ஆன் பண்ணிடலாம். ஓகே, தென் பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தா வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. 44 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள். ஓகே, தென் ஃபைனலாக நமக்கு வந்து சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டிவைஸ் வந்து ஆன் ஆயிருச்சு. ஜஸ்ட் செட்டப் பண்ணிக்கலாம். செட்டப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நம்ம தேவையில்லாத ஆட்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தா ஷோ பண்ணுறக்கானது. இதெல்லாமே வந்து பார்த்தா ஆஃப் பண்ணிக்கோங்க. டிவைஸ் செட்டப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்மிஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து மறக்காம ஆஃப் பண்ணிக்கோங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் வந்து 2 கலர் வேரியண்ட்லேருந்து வருது. ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர். இந்த கிரே கலர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு அட்ராக்டிவ் லுக்காக வந்துருக்கு. ஸோ பேக் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். சைடு நமக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். பேக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து ஒரு கேமரா பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து iQOO பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.72 inches ஃபுல் HD plus டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு LCD டிஸ்பிளே, நமக்கு AMOLED வந்து கிடையாது. ஸோ இப்போ தான் நம்ம 15000 பிரைஸ் ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேலாம் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பார்த்தா 13000 அந்த பிரைஸ்ல தான் வந்து பார்த்தா கிடைச்சிட்டு இருக்கனால இன்னும் நமக்கு வந்து AMOLED வந்து வர கிடையாது. பட் இந்த LCD டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. 1000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. அவுட்டோர்ல நமக்கு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா நல்ல பிரைட்னஸாக வந்து இருக்கு. எந்த பிரச்சனை வந்து கிடையாது. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தா ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60, 90, 120 Hz அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஸ்விட்ச் ஆகும். அது உங்களுக்கு வேணா செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. SDR சப்போர்ட் வந்து கிடையாது. பட் யூடியூப்ல நம்மளால வந்து 4K 60 fps வரைக்கும் வீடியோஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வெயிட் பொறுத்த வரைக்கும் 190 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. 7.9 mm கான திக்னஸ் வந்து இருக்கு. 6000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. டிவைஸ் ரொம்ப லைட் வெயிட்டா வந்து இருக்கு. ஸ்லிம்மாவும் வந்து கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் ரொம்ப சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் கீழே மட்டும் நமக்கு கொஞ்சம் சின்ன வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்து நல்லா இருந்திருக்கும். பட் நமக்கு இந்த LCD டிஸ்பிளே நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸ்ல என்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேலே உங்க டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன்ல தான் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா வந்து இருக்கு. கீழே 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்கு. அது பக்கத்துல மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டைப் C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னொரு ஸ்பீக்கர் நமக்கு வந்து இயர்பீஸ்லேயே டபுள் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைபிரிட் சார். ஸோ நம்மளால 2 சிம் வந்து போட்டுக்க முடியும். இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். மெமரி கார்டு சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த டிவைஸ்ல உங்களுக்கு வந்து வால்யூம் பூஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 300% வால்யூம் வந்து வைக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகே, நார்மலா 80 வச்சு கேட்டோம் அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து வால்யூம் பூஸ்டர் கொடுத்து 200, 300% வைக்கும்போது நம்ம சவுண்ட் குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. பட் இருந்தாலும் நமக்கு சவுண்ட் அவுட்புட் நல்லா இல்ல. இருந்தாலும் நமக்கு வந்து 60 to 80 வைக்கும்போது நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 1 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு Snapdragon 6 Gen 1 வந்து பார்த்தா சூப்பரான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் செக் பண்ணும்போது நம்ம 5.8 lakhs மேல வந்து ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. ஸோ நார்மலா நிறைய பேர் செக் பண்ணும்போது இப்போ 5.5 lakhs கிட்ட தான் கிடைச்சிச்சு. நமக்கு இன்னும் கூட ஸ்கோர் வந்து அதிகமாக கிடைக்குது. நம்ம கிட்ட இருக்க RAM வேரியன்ட் வந்து 6+128 நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. இது நமக்கு வந்து பார்த்தா Geek Benchோட ஸ்கோர். CPU throttle testல நமக்கு வந்து 93% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தா கிடைச்சிச்சு. இந்த ஸ்கோர்ல அப்படியே தள்ளி வச்சு ரியல் டைம் யூசேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாவே இருக்கு. ஸோ மல்டிபிள் ஆப்ஸ் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியுது. இடத்துல நம்மளால வந்து லேக் வந்து பார்க்க முடியல. நீங்க கேஷுவலா டிவைஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கு. PUBG கேம் பிளே நல்லாவே இருந்துச்சு. பட் SDR சப்போர்ட் வந்து கிடையாது. இந்த இடத்துல நம்ம ஃப்ரேம் டிராப் வந்து கிடையாது. நீட்டாக நம்மளால கேம் விளையாட முடியுது. ஓகே, இந்த டிவைஸில் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு அடுத்தபடி எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் தான். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 6000 mAhக்கு இந்த பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. 0 to 100 ஃபில் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட வந்து ஆகும். ஒன்ஸ் நீங்கள் 100% சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கு. ஸோ நான் வந்து போய் ஹெவி யூசேஜ் தான் பண்ணியிருந்தேன். பட் என்னோட யூசிக்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 8 மணி நேரத்தை வந்து கிராஸ் பண்ணுது. ஓகே, நான் வந்து அப்பப்போ கால்ஸ்
கால்ஸ் பேசுவேன் தென் எப்போயாவது சோசியல் மீடியா யூஸ் பண்ண வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து கிடையாது. 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் 2 மெகா பிக்சலுக்கான பொக்கே சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. ஸோ நம்ம டே லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு வந்து பெட்டராகவே இருக்குது. நல்ல லைட் கண்டிஷன் எடுக்கும்போது நல்ல ஃபோட்டோஸே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ போர்ட்ரேட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து பிடிக்கல. இதில் ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாருங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த பிரைஸ் ரேஞ்சு கொஞ்சம் டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 1080p 30 fps வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 4K சப்போர்ட் வந்து இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு 8GB ரேமில் மட்டும் தான் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த ஒரு சில வீடியோ குவாலிட்டி வந்து பாருங்க. இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1080p 30 frames per second ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1080p 30 frames per second செல்ஃபி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கோம். கேமரா பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து எடுக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஃபன் டச் OS 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14 வந்து பேஸ் பண்ணது. 2 இயர்ஸ்க்கான மேட்ச் ஆண்ட்ராய்ட் அப்டேட் தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து இருக்குது. அது அப்டேட் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் லெவல் வந்துட்டு ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்து மந்த்லி கொடுத்தா நல்லா இருக்கும். பட் இந்த மாதிரி டிவைஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அது மந்த்லி கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஃபன் டச் OS பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கூட நமக்கு ஸ்மூத்தாக வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஃபன் டச் OS எப்படி இருக்கோ அதே மாதிரி சேம் காப்பி தான் நமக்கு வந்து ரியல்மி அதே மாதிரி தான் வந்து இருக்கு. ரெண்டுலையுமே நமக்கு வந்து பார்த்தா அனிமேஷன் வந்து ப்ராப்பராக வந்து கிடையாது. நத்திங் OS, அதுக்கப்புறம் சாம்சங்கோட OS, ரெட்மியோட ஹைப்பர் OS, அதுக்கப்புறம் மோட்டோட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட், இதுமாதிரி எல்லா OSலையும் நமக்கு வந்து பார்த்தா அனிமேஷன்லாம் ப்ராப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபன் டச் OS, ரியல்மி இது ரெண்டு மட்டும் தான் வந்து அனிமேஷன் சுத்தமாக வந்து கிடையாது. அனிமேஷன் நல்லாதனாலே நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து பார்த்தா பர்சனல் ஃபீட்பேக்ஸ். உங்களுக்கு வந்து ஃபன் டச் OS பிடிக்கிறக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. நான் வந்து கால் பேசுவேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தால் பார்ப்பேன், இல்லை ஃபேஸ்புக் பார்ப்பேன் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபன் டச் OS வந்து பார்த்தா பெட்டராக வந்து இருக்கும். இல்லை நான் வந்து பார்த்தா இந்த OS கஸ்டமைசேஷன்லாம் நிறைய பண்ணுவேன், எனக்கு இந்த அனிமேஷன் ரொம்ப முக்கியம்னு வச்சிங்க அப்படின்னா வேறு பிடிச்ச வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பட்ஜெட் டிவைஸில் வந்து பார்த்தா இன்னும் கூட அனிமேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணியிருந்தால் நல்லாவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4 RAM வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து இருக்கு. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடிங் நல்லாவே இருக்கு. இந்த டிவைஸ் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. 4+120, 6+120, 8+120 3 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. எல்லா பேஸ் வேரியன்ட்லையும் உங்களுக்கு கிடைக்கிற ஸ்டோரேஜ் வந்து பார்த்தா 128GB. ஃபர்ஸ்ட் டைம் டிவைஸ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு 20GB வந்து பார்த்தா முதல்ல வந்து எடுத்துறாங்க. இந்த 20GB வந்து போய் எக்ஸ்டெண்ட் RAM அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 6GB கிட்ட எடுத்துக்குது. அது உங்களுக்கு வேனிட்டி வந்து இப்போ டிசேபிள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிச்சுவல் ரேமுக்கும் ரியல் ரேமுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்காது. உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டட் RAM அப்படின்னு சொல்லி செட்டிங்ஸ் சர்ச் பண்ணி போய் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணும்போது ரீஸ்டார்ட் வந்து கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா 6GB ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ரீட் ரைட் ஸ்பீட் பொறுத்து நல்லாவே இருக்கு. பட் 4GB RAM தான் வந்து இப்போ ஸ்டோரேஜ் ஸ்பீட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஓகே, 5G பொறுத்த வரைக்கும் 5G பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் 5G ஸ்டெபிலிட்டி பொறுத்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ எந்த இடத்தையும் நமக்கு வந்து 4Gக்கு மாறுது திரும்பி 5Gக்கு மாறுது அந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸ்டேபிளாக நமக்கு வந்து 5G வந்து கிடச்சிச்சு. தென் விவோனா சப்போர்ட் வந்து கிடையாது. நீங்கள் 5Gயில் இருக்கும்போது கால் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 4G ஸ்விட்ச் ஆகிடும். தென் திரும்பி நீங்கள் கால் கட் பண்ணுவோம் திரும்பி உங்களுக்கு வந்து 5G வந்து கிடைக்கும். ஸோ விவோனா சப்போர்ட் வந்து கிடையாது. ப்ளூடூத் 5.1 அதுக்கப்புறம் Wi-Fi 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP64 வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தண்ணி படிச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை இருக்காது. ஓகே, ஃபைனலாக ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 13,000. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 14,500. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 16,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ HDFC கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா ₹1000 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ணி வாங்குங்க. ஃபைனலுக்கான கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பை பண்ணுங்க. ஃபைனலாக இந்த டிவைஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 6+120 அந்த டிவைஸ் மட்டும் வாங்குங்க. 4+120 நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 8+120 நமக்கு வந்து பார்த்தா 16,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த 16,000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா CM ஃபோன் ஒன்றோ இல்லை ரியல்மி P1 வாங்கிட்டு போகிறதா வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்னும் கூட நமக்கு கொஞ்சம் பெட்டரான கேமராஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் AMOLED டிஸ்பிளே வந்து கிடைக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்கும். சாஃப்ட்வேர் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்குறதா பெஸ்ட்டு. இந்த டிவைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 6+128 நீங்கள் 1000 பேங்க் டிஸ்கவுண்டோட ஒரு 13,500 கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டிய வந்து இப்போ டிவைஸ் வந்து வாங்கலாம். இந்த மொபைலுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த டிவைஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நடுவில் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.